வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானோருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அடிக்கடி சிறுநீர் வருவது, இரவு தூக்கம் கெட்டு போகும். இதெல்லாம் வயசு காரணமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அமைதியாக சகிச்சுட்டும் இருப்பீங்க. வயசால தான் இது நடக்குது அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, உங்களுடைய அந்த சிறுநீர் பை தசை பலவீனம் ஆனதுனால தான் இப்படி ஏற்படுது. நரம்பு தளர்ச்சி, சரியான உணவு இல்லாததும் இதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். ஆனால் இது வர வர ஒரு பிரச்சனையா, இது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு போகுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை சரியான ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீளலாம். இன்றைக்கி வீடியோவில் மருந்து மாத்திரை இல்லாமல் வீட்டிலே கிடைக்கக்கூடிய 5 காய்கறிகள் மூலம் இந்த பிரச்சனையை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த 60 வயசுக்கு மேலே அடிக்கடி சிறுநீர் வருகிறது? உங்களுடைய அந்த சிறுநீர் பை பலவீனம், நரம்பு சிக்னல் சரியா இல்லாததுனால, இது எல்லாமே வயது காரணம்னால தான். வயது ஆக ஆக உங்கள் உடல்நிலை வேற மாதிரி மாற்றப்படும். ஸோ ஆண்களுக்கு புரோஸ்டேட் பெருசாகிறது, அதாவது உங்களுடைய சிறுநீர் பை பெருசாகிறது. பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றம், 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கும் சில ஹார்மோன் மாற்றம் ஏற்படுறதுனால இந்த மெனோபாஸ் ஏற்படும். அதே மாதிரி சர்க்கரை நோய், இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உணவு பழக்கம் தாங்க. சரி, இப்போ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முக்கியமான 5 காய்கறிகள் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை ஏன் ரொம்ப அவசியம்னா, அது கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. உங்களுடைய நரம்பு வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய சிறுநீர் பையோடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் முருங்கைக்கீரை பயன்படுது. நரம்புகளுக்கு வலிமை கிடச்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிறுநீர் பை வலிமை அடைஞ்சிரும். ஸோ யூரின் அர்ஜென்ட்டாக குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடிக்கடி அந்த யூரின் வர்றது தடுக்கப்படும். இந்த முருங்கைக்கீரையை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நீங்கள் வாரத்தில் 3 இல்லை 4 முறை முருங்கைக்கீரையை கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். நீங்கள் கீரையை பொரியலாக செஞ்சும் சாப்பிடலாம், இல்லை சூப்பாகவும் செய்யலாம். ஆனால் இதில் காரம் மட்டும் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸோ காரம் கம்மியாக நீங்கள் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து நாம் 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னென்னா அது வெள்ளரிக்காய் தாங்க. இப்போ சீசனில் ரொம்ப கிடைக்கிது. ஸோ வெள்ளரிக்காய் கண்டிப்பாக நீங்கள் உணவில் எடுத்துக்கிறணும். இது உங்களுடைய சிறுநீர் பையை குளிர்ச்சி அடைகிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது உங்களுக்கு சிறுநீர் பையில் எரிச்சல் ஏற்படும். ஸோ அந்த எரிச்சல் எல்லாத்தையுமே குறைச்சி உங்களுடைய அந்த எரிச்சல் இல்லாமல் நீங்கள் யூரின் போகிறதுக்கு இந்த ஒரு காய் பயன்படுது. ஸோ அடிக்கடி சிறுநீர் ப்ளஸ் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த உணவாக வெள்ளரிக்காய் இருக்குது. இந்த வெள்ளரிக்காய் எப்படி சாப்பிடணும்னா, நீங்கள் பகலில் மட்டும்தான் சாப்பிடணும். ஒன்று நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிடணும், இல்லைன்னா ஜூஸாக சாப்பிடலாம். ஜூஸாக சாப்பிட்றத விட கடித்து சாப்பிட்றது மிகச்சிறந்தது. ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம், பகலில் மட்டும் சாப்பிடுங்க. அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னென்னா அதுதாங்க கேரட். கேரட் நரம்புகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்குது. உங்களுடைய நரம்புகளை ரிப்பேர் பண்ணுற வேலையையும் கேரட் பண்ணுது. உங்களுடைய சிறுநீர் பையை கண்ட்ரோல் பண்ணி அதை வலுவடைகிறதுக்கு, அதை மேம்படுத்துறதுக்கு கேரட் பயன்படுது. நரம்பு பலவீனம் இருந்தால் தானே சிறுநீர் கண்ட்ரோல் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நரம்பு பலத்தை இங்கே அதிகரிக்கிறதுக்கு கேரட்டை பயன்படுத்தலாம். கேரட்டை எப்படி சாப்பிடணும்னா, காலையில் இல்லைன்னா மத்தியானத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. ஏன்னா வயது ஆயிடுச்சுல. ஸோ வயதாகும் பொழுது உங்களுக்கு நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும். ஸோ நீங்கள் சமைத்த கேரட்டை சாப்பிட்றது மிகச்சிறந்தது. அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு காய் என்னென்னா பூண்டு தாங்க. இது இயற்கையாகவே இது ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இது செயல்படுது. ஸோ உங்களுக்கு அந்த யூரின் போகக்கூடிய இடங்களில் பாக்டீரியா தொற்று ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தொற்றுகளை தடுக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. ஏன்னா அது ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கொண்டது. அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், அதாவது வலிகளை குறைக்கிறதுக்கும் இந்த பூண்டு பயன்படுது. ஸோ உங்களுடைய அடிக்கடி யூரின் போகிற அந்த பிரச்சனைகளை, அடிக்கடி
யூரின் வர்ற மாதிரி இருக்க அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூண்டு வந்து பயன்படுது. இதை எப்படி நீங்கள் சாப்பிட்லாம்னா, தினமும் நீங்கள் 1 இல்ல 2 பல் வந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம். இதை வந்து நீங்கள் சமைத்து சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு வடச்சட்டியில் போட்டு பூண்டோடைய பல்லு 2 பல்லா போட்டுட்டு நீங்கள் வறுத்துட்டு அதை வறுத்த பூண்டுகளாக சாப்பிடும் பொழுது இன்னமும் உங்களுக்கு சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. ஸோ உங்களுக்கு அடிக்கடி அந்த யூரின் வர்ற பிரச்சனை கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா சுரக்காய் தாங்க. சுரக்காய் உங்களுடைய சிறுநீர் பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய ஒரு காயாக இருக்குது. இது வந்து வாட்டர் பேலன்ஸ் செய்யும். நீங்கள் நினைக்கலாம் சுரக்காயை சாப்பிட்டால் அடிக்கடி சிறுநீர் வரத்தானே செய்யும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் உடம்புல இருந்து தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்குது. அப்போ உங்கள் உடலுக்கு வந்து தண்ணி சத்து தேவை. ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுற வேலையை சுரக்காய் வந்து செய்யுது. உங்களுடைய மசில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு, உங்களுடைய தசைகள் எல்லாத்தையுமே நல்லா விரித்து சுருங்குறதுக்கு, அதனுடைய வேலைகளை சரியாக செய்கிறதுக்கு இந்த சுரக்காய் பயன்படுது. அதே மாதிரி நைட் டைமில் யூரின் அடிக்கடி போகிறத குறைக்கிறதுக்கும் சுரக்காய் பயன்படுது. உடல் சூடு அதிகமாக இருந்தாலும் அந்த சுரைக்காய் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதை நம்ம எப்படி சாப்பிட்னா வாரம் 2 இல்லைன்னா 3 முறை வந்து எடுத்துக்கிறலாம். இதை வந்து கூட்டாவோ இல்லை சாம்பாரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குழம்புல போட்டு கூட நீங்கள் சுரைக்காயை எடுத்துக்கிறலாம். அடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வேகமாக மீளணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 காய்கறிகளை தவிர்க்க வேண்டும். அது என்னென்னா வெங்காயங்க. என்னங்க வெங்காயத்தை சொல்கிறீங்க, வெங்காயம் இல்லாமல் சமைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, ஆனால் வெங்காயத்தை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிறலாம், ஆனால் அதிகமாக எடுத்துக்கிடக்கூடாது. ஏன் வெங்காயத்தை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்னா, அது வந்து இன்னுமே உங்களுடைய அந்த சிறுநீர் பையை எரிச்சல் அடைய செய்யும். ஸோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலுமே வந்து அளவாக தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். ஸோ அதிகமாக நீங்கள் வெங்காயத்தை உணவில் அதிகமாக சேர்க்காதீங்க. சும்மா 1, 2 அந்த மாதிரி சேருங்க. உங்களுக்கு அது வந்து என்னது அடிக்கடி யூரின் வர்றதை வந்து அதிகப்படுத்தும். ஸோ வெங்காயம். ஸோ அதனால் வெங்காயத்தை தவிருங்க. அடுத்து 2வது ஒரு காய் என்னென்னா தக்காளிங்க. தக்காளி வந்து அசிட் நேச்சர் கொண்டது. ஸோ உங்களுடைய அந்த சிறுநீர் பையை வந்து இரிட்டேஷன் அடைய வைக்கும். ஸோ அதுவும் எரிச்சலை கொடுக்கும். ஸோ அடிக்கடி சிறுநீர் வருபவர்கள் வந்து தக்காளி பழத்தை கொஞ்சம் குறைச்சே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குழம்புல மட்டும் போகிறாந்தா போடுங்க. சில பேர் தக்காளி சட்னி வைப்பாங்க, தக்காளி பச்சடி வைப்பாங்க. ஸோ தக்காளியை அதிகமாக உணவில் வந்து சேர்க்குறத நீங்கள் குறைச்சிக்கிறணும். அடுத்து 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னென்னா பச்சை மிளகாய். காரத்துக்கு அதிகமாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க. சாம்பார் வச்சா பச்சை மிளகாய் கிள்ளி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி யூரின் வர்ற பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டில் நீங்கள் பச்சை மிளகாயை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு இன்னமுமே வலியையும் எரிச்சலையும் அதிகப்படுத்தணும். ஸோ வந்து பச்சை மிளகாயை இந்த டைமில் கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா காலிஃப்ளவர் தாங்க. காலிஃப்ளவர் வந்து என்னென்னா இது நல்லது தான், ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய சிறுநீர் பைக்கு மேலே வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து வாய்வை உருவாக்கும். சிறுநீர் பைக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி நைட் டைமில் வந்து யூரின் அதிகமாக வர வைக்கும். ஸோ இந்த காலிஃப்ளவரை நீங்கள் கட் பண்ணுறது நல்லது. பார்க்கக்கூடிய ஒரு காய் என்னென்னா முட்டைக்கோஸ் தாங்க. இது வந்து உங்கள் வயிற்றில் ஃப்ளோட்டிங்கை ஏற்படுத்தும், அப்டமினல் ப்ரெஷரை வந்து கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர வைக்கும். ஸோ நீங்கள் முட்டைக்கோஸை வந்து ஒன்று தவிர்த்துருங்க. அப்படி எடுக்கிறா இருந்தால் அளவு ரொம்ப கம்மியான அளவை மட்டும் எடுத்துக்கிறங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு 5 பழக்க வழக்கங்களை பார்த்துடலாம். இரவு நேரத்தில் அதிகமாக தண்ணி வந்து குடிக்காதீங்க. இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி குடிக்கிறத ரொம்ப ஸ்டாப் பண்ணிக்கிறங்க. அடுத்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டாய்லெட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் தூங்க, அதாவது யூரின் போயிட்டு வந்து நீங்கள் தூங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நைட் டைமில் அதிகமாக காஃபி டீ குடிக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீள முடியும். ஸோ நைட் டைமில் காஃபி டீ குடிக்காதீங்க. நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எந்திரிச்சு ஒன்று நடக்கணும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்யணும். ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்காராதீங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அந்த பெல்விக் மசில்ஸ் வந்து பலவீனம் அடைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 5வது பழக்கம்
5வது பழக்கவழக்கம் என்னென்னா, உப்பு காரம் அதிகமாக உணவில் சேர்க்காதீங்க. உங்களுடைய பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆயிரும். ஸோ உப்பு காரம்லாம் அதிகமாக சேர்த்தா அதே மாதிரி யூரினுடைய அந்த கான்சன்ட்ரேஷனும் அதிகரிக்க ஆரம்பிக்கும், எரிச்சலாகும், யூரின் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உப்பு காரத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமான குறிப்பு என்னென்னா, அதிகமாக உங்களுக்கு வந்து யூரின் போய்க்கிட்டே இருக்குது, நிற்கலை, அதே மாதிரி ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்குது, யூரின் எரிச்சல், வலி வருது, பிளட்டு வருது, இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை போய் அணுக வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.